நீங்கள் ஒரு B2B மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக உங்களால் வந்து கரண்ட்டாக சேல்ஸ் ஆர்டரையும் உங்களோட ப்ரொடக்ஷன் யூனிட்டையும் கனெக்ட் பண்ண முடியலையா? எங்ககிட்ட ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இந்த சாஃப்ட்வேர் மூலயமா நம்ம வந்து உங்களோட கஸ்டமர் பேஸ் பண்ணி கஸ்டமர் கொடுக்குற PO வந்து சேல்ஸ் ஆர்டராக க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த சேல்ஸ் ஆர்டரையும் நம்மளோட ப்ரொடக்ஷன் யூனிட்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு ஐட்டம்ஸும் வந்து நம்மகிட்ட எவ்வளோ ப்ரொடக்ஷன் எவ்வளோ சேல்ஸ் ஆர்டரில் கேட்டிருக்காங்க அதை பேஸ் பண்ணி நம்மகிட்ட ப்ரொடக்ஷன் யூனிட்டில் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ இன்ஸ்டாக் இருக்குது, அவுட் சோர்சிங்கில் எவ்வளோ போயிருக்கு, எவ்வளோ டெலிவரி பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி மல்டிபிள் ஸ்டேஜஸாக பார்க்க முடியும். இது இல்லாமல் கஸ்டமர்ஸ் வந்து எந்தெந்த டைம்லைனில் வந்து ப்ராடக்ட்ஸ் கேட்டிருக்காங்க அதையுமே நம்மளால் வந்து ஷெடியூல் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் வந்து எவ்வளோ ப்ரொடக்ஷன் யூனிட் ஒர்க் பண்ணுறாங்க அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு குவாலிட்டி செக்கிங் என்னவா இருக்குது, குவாலிட்டி வந்து நீங்கள் ஐட்டம் பேஸ்டு குவாலிட்டி செக்கிங்கும் பண்ண முடியும். ப்ளஸ் வந்து உங்களால் ஒர்க் பேஸ்டு குவாலிட்டி செக்கிங்கும் பண்ண முடியும். ஒரு ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் அப்ரூவ் ஆகிருக்குன்னா அந்த அப்ரூவல் ஸ்டேஜுக்கு முன்னாடி வந்து எவ்வளோ சாம்பிளிங் டெஸ்ட் போயிருக்கு, அந்த சாம்பிளோட ஸ்டேட்டஸ் என்னென்ன டெஸ்ட் பாராமீட்டர்ஸ்லாம் அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்காங்க இது உட்பட பார்க்க முடியும். ப்ளஸ் ஒரு ப்ரொடக்ஷன் ஆர்டரில் எவ்வளோ அவுட் சோர்சிங் நம்ம கொடுத்துருக்கோம், அந்த அவுட் சோர்சிங் வெண்டார்கிட்ட நம்மளுடைய ஐட்டம்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது, நம்ம அந்த ஒரு பர்டிகுலர் ஐட்டம்ஸோடைய டிப்ரிசியேஷன் ரேட் என்ன, எவ்வளோ ஸ்டாக் வெண்டர் பேஸ் பண்ணி ஸ்டாக் வேல்யூ எவ்வளோ இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ட்ராக் பண்ண முடியும் ஒரு ERPயில். எங்களோட காண்டாக்ட் நம்பர் நாங்கள் கீழே கொடுத்துருக்கோம், நீங்கள் அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் அப்படி கொடுக்கலன்னா நீங்கள் ஒரு ஹாய்னு சொல்லிட்டு மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள், நாங்களே உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவோம்.